சிறுபான்மை மக்களை அதிமுக குழப்பி வருவதாக விருதுநகர் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகர் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூருக்கான தேர்தல் அலுவலக திறப்பு விழா சிவகாசியில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய மாணிக்கம் தாகூர், இந்தியா கூட்டணி 300க்கும் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றும் என்று தெரிவித்தார். இதுக்கு முன்னாலே பாஜகவோடு இருந்த பிடிமாக இருந்த அதிமுகவும் தேமுதிகவும் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். பாஜகவை பொறுத்தமட்டிலே பாஜகவிற்கு அடிமை சாசனம் எழுதிக் கொண்டிருந்த அண்ணன் பழனிசாமி அவர்களும் மற்றவர்களும் சேர்ந்து மீண்டும் தனியாக இருப்பதை போல சிறுபான்மை மக்களை பொறுப்புவதற்காக இந்த தேர்தலிலே அவர்கள் தனியாக இருக்கிறார்கள். இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலிலே இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். இந்தியாவிலே 300 இடங்களை பெற்று ஆட்சி அமைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பேசுகையில், மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு இதுவரை ஒரு பைசா கூட வெள்ள நிவாரணம் வழங்கவில்லை என்று தெரிவித்தார். தமிழ்நாடு தருகின்ற ₹1 வரைக்கு மத்திய அரசு 29 காசுகளை மட்டுமே திருப்பித் தருவதாக கூறிய தங்கம் தென்னரசு, தமிழ்நாடு அரசு அனைத்து திட்டங்களையும் சொந்த நிதியில் இருந்தே நிறைவேற்றி வருவதாகவும் கூறினார். மத்திய சர்க்காரில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சல்லி காசு கூட நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் வரை வெள்ளத்தாலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக ஒரு நயா பைசா கூட இன்றைக்கும் டெல்லி பட்டினத்தில் இருந்து டெல்லியினுடைய ஆட்சி பீடத்திலிருந்து தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்படவில்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கு இது செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் என்பதை நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள். இன்றைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய பொருளாதாரத்தை 2வது மிகப்பெரிய பொருளாதாரம் தமிழ்நாடு. இங்கே சிவகாசி எனக்கு முன்னாலே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் நீங்கள். உங்கள் வரி பணம் தொழில் நடத்துகிறேன் என்று சொன்னால் நீங்கள் கட்டக்கூடிய ஜிஎஸ்டி பணம் இத்தனையும் சென்று அவரிடத்தை சேர்ந்து விட்டு வருது. நாம் ₹1 அவர்களுக்கு கொடுத்தால் அவர்கள் நமக்கு திருப்பி கொடுப்பது எவ்வளவு தெரியுமா? வெறும் 29 பைசா கொடுக்கிறார். எது வந்தாலும் இந்த நாட்டு மக்களை நான் காப்பாற்றுகிறேன் என்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் திட்டங்களை இருக்கிறார்.